தத்தாத்திரேயர் என்பவருக்கு எதுனா அவரை பற்றிய செய்திகளை கேட்டாலே நன்மை நடக்க ஆரம்பிச்சிடுமா. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இந்த தத்தாத்திரேயர் அப்படின்ற மரணம் செய்து விட்டாலே அன்றிலிருந்தே ஸ்மரத்ருகாமி சனோவத்து என்று சொல்லுவார்கள். எப்பொழுதெல்லாம் தத்தாத்திரேயர் என்ற வார்த்தையை கேட்கின்றோமோ, குரு தத்தாத்திரேயர் என்று சொல்கின்றோமோ, அன்றே அவர்கள் வாழ்க்கையில நல்ல நேரம் துவங்கி விடுமா. வேற எந்த வழிபாடுமே இவருக்கு பெருசா தேவையில்லை. அப்ப இந்த தத்தாத்திரேயர் என்பவர் யார், எதற்காக வந்தார்? அத்ரி அனுசூயா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த அத்ரி என்று சொல்லக்கூடியவர் பிரம்ம மானச புத்திரர், அதாவது இறைவனது எண்ணத்தால் உருவான ஒரு மகரிஷி. அத்ரி என்று சொன்னாலே 3 குணங்களையும் கடந்தவர் என்று சொல்கின்றோம். நல்ல வார்த்தைகள் தேவை, கோபம் பொறாமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது கடினமா இருக்குன்னு சொல்லலாம். இருக்கிறதுலயே கஷ்டமான வேலைன்றது இதுதான்.